ஜெப நேரம். மோசே மாத்திரம் கர்த்தரிடத்திலே சமீபித்து வரலாம், அவர்கள் சமீபித்து வரலாகாது. ஜனங்கள் அவனோடே கூட ஏறி வர வேண்டாம் என்றார். யாத்ராகமம் 24:2. விடியற்காலை நேரம் ஜெபிப்பதற்கு மிகவும் சரியான நேரம். அதிகாலையில் இருட்டோடே எழுந்து புறப்பட்டு வனாந்தரமான ஒரு இடத்திலே போய் ஜெபிக்கும் பழக்கம் இயேசுவுக்கு இருந்தது. மார்க்கு 1:35. காலை வேளையை விட தேவ சமூகத்தில் ஜெபித்து தேவனோடு ஐக்கியப்படுவதற்கு அதிக பொருத்தமான நேரங்கள் வேறு இல்லை. காலை வேளை ஜெபங்களை ஒருபோதும் தவிர்த்து விடாதிருங்கள். குடும்ப ஜெபம் அவசியம், ஆனால் காலை வேளையில் தனித்து ஜெபிக்க வேண்டியது மிக மிக அவசியம். ஏதோ ஒரு கடமைக்காக ஜெபிக்காதிருங்கள். பரிசுத்தமான சர்வ வல்லமையுள்ள தேவனோடு பேசப் போகிறோம் என்ற உணர்வோடு, ஒரு ஆயத்தத்தோடு ஜெபியுங்கள். ஒரு நல்ல ஈடுபாட்டோடு ஜெபிக்க செல்லுங்கள். படுத்திருந்த படுக்கையிலேயே அரை தூக்க மயக்கத்தோடு எழுந்து வாயினால் முணுமுணுவென்று சில நிமிடங்கள் முனகுவதோ, அமைதிக்காக கொஞ்ச நேரம் உட்கார்ந்திருப்பதோ ஜெபம் ஆகிவிடாது. முதலில் ஆயத்தமாயிருங்கள். உங்களுக்குள் ஒரு உற்சாக நிலைக்கு வாருங்கள். ஒரு சரியான மன ஈடுபாடோட்டு ஜெபிக்க வாருங்கள். காலையில் எழுந்து பல் விளக்கி முகம் கழுவி சற்று உடலை சுறுசுறுப்பாக்கி கொண்டு ஒரு ஈடுபாட்டோடு ஜெபிக்க செல்லுங்கள். இயன்றவரை தனித்திருந்து தனி இடத்தில் ஜெபிக்க வழி தேடுங்கள். வேறு வாய்ப்பில்லை என்றால் சமையலறை போன்ற இடங்களை கூட தனி ஜெப அறையாக அந்த நேரம் உபயோகிக்கலாம். சரீரத்தில் ஆரோக்கியம் உள்ளவர்கள் வில் வடிவில் வளைந்து நின்று ஜெபிக்காமல் முழங்கால் படியிட்டு ஜெபியுங்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் வயதான வேளையில் கூட கடல் மணலில் முழங்கால் படியிட்டு ஜெபித்தான். அப்போஸ்தலர் 21:5. இயேசு வியாகுல வேளையில் கூட கெத்சமனே தோட்டத்தில் முழங்கால் படியிட்டு ஜெபித்தார். லூக்கா 22:41. சரீரத்தில் களைப்பை உணரும்போது முழங்கால் படியிடுவது கட்டாயமல்ல. தூங்கி தூங்கி ஜெபித்ததை விட நடந்து கொண்டு ஜெபிப்பது நல்லது. காலையில் உங்கள் ஜெப வேளையில் டிவி, ஸ்மார்ட் போன் பார்ப்பதை தவிர்த்து விடுங்கள். ஜெப வேளை முடியும் வரை கிறிஸ்தவ நிகழ்ச்சியே ஆயினும் பாராதிருங்கள். டிவியில் கிறிஸ்தவ நிகழ்ச்சி பார்ப்பதை ஜெபிப்பதற்கு மாற்று வழியாக எண்ணாதிருங்கள். சிந்தனைக்கு: ஜெபத்தின் மேன்மையை உணர்ந்தவனுடைய வாழ்க்கையின் மேன்மையை பிறர் உணராமல் போவதில்லை. ஆமென்.